இந்தியா கூட்டணி கட்சியினர் அவர்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை களைந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். டெல்லி மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நிலவரம் தற்பொழுது வெளியாகியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் நம்மோடு இணைகிறார். அவருடன் சில கேள்விகள் முடிவுதான். சார் வணக்கம். தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தளவு உண்மையிலே ஒரு நல்ல வெற்றி. நீங்கள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க, அதனால் ஒரு நல்ல வெற்றி பெற்றிருக்காங்க. எதிர்த்து நாம் தமிழர் நின்னாலும் கூட பாஜகவில் ஒரு பகுதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பெரும்பகுதி சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி, நல்லது. ஆனால் அதே சமயத்தில் டெல்லியில் 28 வருஷத்துக்கு பின்னால் பிஜேபி வெற்றி பெற்றிருப்பது என்பது ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் என்பதை விட ஒரு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்தியா கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதிகப்படுத்தணும். அதே போல் ஒன்றிய அரசு இந்த தன்னுடைய சுயேட்சையான முகமைகளை, இண்டிபெண்டாக செயல்பட வேண்டிய முகமைகளை பயன்படுத்துவது குறித்தும் ஒரு கூடுதல் விழிப்புணர்வோடு போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை தான் அதை காட்டுது. ஓகே, இந்தியா கூட்டணிக்கு பொறுத்த அளவில் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தா பெரிய பின்னடைவை சந்தித்தது நீங்கள் போன மக்களவை தேர்தலில் நாங்கள் ராமருக்கு கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்ன இடத்துல அந்த தொகுதியில் ஃபைசாபாத், அயோத்தியாவுக்கும் உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி கொடுத்தாங்க. நீங்கள் அது மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லல, ஒரு தொகுதியில் தோற்றா பெரிய விஷயமானு நினைக்கலாம். ஆனால் ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிப்பாட்டி வெற்றி பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேர்தலில் முதல் முறையாக இந்த ராமர் கோயில் கட்டின பிறகு அவங்க பிஜேபி 80 தொகுதியும் ஜெயிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அந்த மாநிலத்தில் 37 தொகுதியோடு சமாஜ்வாதி கட்சி வந்ததுங்கிறத பார்க்குறோம். எனவே இது கொஞ்சம் பெரிய பின்னடைவுலாம் நான் பார்க்கல. ஆனால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை என்று மட்டும் சொல்ல முடியும். பெரிய பின்னடைவு நான் இப்போ டெல்லியை பொறுத்தவரை பாஜகவை மக்கள் விரும்புகிறீங்கன்னா அதனால தான் இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய செம்மட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்தில்? பாவம், அவரை நான் என்ன சொல்கிறது, அவர் பாலிடிக்ஸ் நல்ல அதாவது ஒன்று இந்தியாவுக்கே இந்த வெற்றி நல்லதில்லை, ரெண்டாவது விஷயம் அவருடைய அரசியலுக்கும் இது நல்லதில்லை. இப்போ நீட்டுக்கு நமக்கு விளக்குக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் இந்த சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு காரணமாக சொல்லி பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. 100 நாள் வேலைக்கு 1600 கோடிக்கு மேலே நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. இதெல்லாம் இந்தியா கூட்டணினா அதில் சிபிஎம்மும் இருக்குது, திமுகவும் இருக்குது, சிபிஐயும் இருக்குது. நாங்கள்லாம் சேர்ந்து தான் இங்கே இருக்கோம். அப்போ எங்களுக்கெல்லாம் கிடைச்ச தோல்வின்னா அப்போ இதையெல்லாம் பிஜேபி செய்யலான்னு அவர் ஏற்கிறதா அர்த்தம். அவரை மறுபரிசீலனை செய்யணும். ஆக்சுவலாக நல்ல அட்வைசஸ் இல்லையோ, அவரை தவறாக வழி நடத்துகிறாங்களா, இல்லை அவருடைய இயல்பே அப்படி இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.